ஸ்ருதினா வேதம், ஸ்மிருதினா மகரிஷிகள் பண்ண 18 ஸ்மிருதி 18 உபஸ்மிருதி. அத்தனை மகான்களுமே இத பிரமாணமா வச்சுதான் பேசியிருக்காங்க. அப்ப தர்மங்களை செய்யறதுக்கு பிரமாணமா இருக்கிறது சாஸ்திரம். வாழ்க்கையில செஞ்சு காமிச்சது ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். ஒருத்தரை நாம் ஏமாத்தினோம்னா நாம பதிலுக்கு ஏமாறணும். இது தர்மத்தை சொல்லும், கர்மத்தை சொல்லும். சாஸ்திரம்னா எதுக்கு பெயர்? எந்த புஸ்தகத்துக்கு பெயர்? 4 தான் சாஸ்திரம்னு பேர். பாக்கி எல்லாம் அதனுடைய விளக்க உரைதான். ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாசம், புராணம். ஸ்ருதினா வேதம், ஸ்மிருதினா மகரிஷிகள் பண்ண 18 ஸ்மிருதி 18 உபஸ்மிருதி. இதிகாசம் அப்படிங்கிறது ராமாயண பாரதம். புராணம் 18 உப புராணம் 2. பின்னாடி வந்த அத்தனை மகான்களும் ஆதிசங்கரரோ ராமானுஜரோ மத்வாச்சாரியாலோ வல்லபாச்சாரியாலோ ராமானந்தரோ சைதன்ய மகாபிரபுவோ இன்னும் என்னென்ன மார்க்கத்தை நீங்க சொல்றேனோ அத்தனை மகான்களுமே இத பிரமாணமா வச்சுதான் பேசியிருக்காங்க. இந்த ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணம் இருக்கு பாருங்க, இதுக்குதான் வாடி விளக்க உரை கொடுத்தது. இதுதான் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படிங்கறத நமக்கு காண்பிக்கிறது. அப்ப தர்மங்களை செய்யறதுக்கு பிரமாணமா இருக்கிறது சாஸ்திரம். அதுக்கு ஸ்மிருதின்னு பேர். விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது வேற, வம்ப பாக்குறது வேற. விஷயம் தெரிஞ்சுக்கணும், உலகத்துல என்ன நடக்கிறதுங்கிறத அப்டேட் பண்ணிக்கணும் நாம. ஆனா வம்புல டயத்தை செலவழிக்க கூடாது. ஆச்சரியமான விஷயங்கள்லாம் படிக்க வேண்டியதுக்கு கொட்டி கிடக்கு நமக்கு. அதுல ஸ்மிருதி முக்தா பலம்னு ஒரு புஸ்தகம் நம்ம காஞ்சிபுரம் மடத்துல இருக்கும். அதை ரீபிரிண்ட் பண்ணியிருக்கா சம்ஸ்கிருதம் தமிழோட. நாம எப்படி ஏந்திருக்கணும், எப்படி சௌச்சம் பண்ணிக்கணும், பல்லு தேய்க்கணும், ஸ்நானம் பண்ணணும், வஸ்திரம் எப்படி கட்டிக்கணும், நெத்தி எப்படி கட்டிக்கணும், ஆச்சமனம் எப்படி பண்ணணும், பூஜை எப்படி பண்ணணும், சாப்பாடு எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்ப சாப்பிடணும், எப்ப சாப்பிடக்கூடாது, இது மாதிரி நித்திய ஆன்மீகங்கள் 40 சம்ஸ்காரங்கள்லேருந்து ஆன்மீகங்கள் பரியந்தம் எல்லாம் அதுல இருக்கு. எல்லாம் அதுல இருக்கு. இந்த ஸ்மிருதி முக்தா பலம் அது கர்ம மார்க்கத்துக்கு பிரமாணம். அதையே அது அது ஆர்டரா இருக்கு. வேதம் ஆர்டரா இருக்கு. அத வாழ்க்கையில செஞ்சு காமிச்சது ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். அந்த ஒரு சட்டம் பாஸ் பண்ணிட்டா அந்த சட்டம் அமுலுக்கு வரணுமோ. ஒரு கோர்ட்ல அதை எடுத்து பேசின பிறகு தானே அது அமுலுக்கு வந்தது அப்படின்னு சொல்றோம் நாம. அது மாதிரி தன் வாழ்க்கையில செஞ்சு காமிச்ச அவதாரம் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். இதுல அது வித்தியாசம் உண்டு. வேதம் சொல்ற விதத்துக்கு பிரபு சம்ஹிதேன்னு பேரு, இதிகாசம் சொல்றதுக்கு காந்தா சம்ஹிதேன்னு பேரு, புராணங்கள் சொல்றதுக்கு சிசு சம்ஹிதேன்னு பேரு. ஒரு விஷயத்த 3 வகையா டீச்சிங் பண்ணலாம். நாம பை ஆர்டரா பண்ணலாம், ரெக்வஸ்டா பண்ணலாம், கொஞ்சி பண்ணலாம். பை ஆர்டரா பண்றது கவர்மெண்ட். இந்த சட்டத்தை இப்படிதான், நீ ஹெல்மெட் போட்டுக்கலன்னா உனக்கு அபராதம் அப்படிங்கிற. மனைவி சொல்லுவா ஹெல்மெட் போட்டுக்கோங்க, ஃப்ரெண்டு சொல்லுவா ஹெல்மெட் போட்டுக்காத போகாதரா, எவ்வளவு பிரச்சனை பொழுது முடிஞ்சா பாக்குறேன்டா. கவர்மெண்ட் சொன்னதை கேட்க மாட்டான், பொண்டாட்டி சொன்னா கேட்பான். சில பேர் சொல்றான் அதுவும். அதுக்கு அடுத்த நிலை இன்னைக்குமே சில அட்வர்டைஸ்மெண்ட்ல பாக்குறது, ஒருத்தன் சிகரெட் குடிச்சான்னா குழந்தை வந்து அந்த சிகரெட்டை புடுங்கி போடுற மாதிரி பாக்குறோமோ. ஏன்னா யார் சொல்லியும் கேட்காதவன் குழந்தைக்காவது சொன்னதை கேட்பான். நான் அதுக்கு சிசு சம்ஹிதேன்னு பேரு. குழந்தைக்கு நாம் சொல்ற கதை மாதிரி. ஒரு பாட்டி வடை பண்ணினா அந்த வடையை வந்து காக்கா தூக்கின்னு போச்சு. காக்காவை வாயில் இருந்த வடையை வந்து நரி ஏமாத்தி வாங்கினது. இது பிரசித்தியான கதை. அதோட சாரம் என்ன? அதை சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அந்த காலத்துல, இந்த கதையிலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிற அப்படின்னு கேட்பா. என்ன தெரிஞ்சுக்கிற? ஏமாத்தினா ஏமாறணும். ஒருத்தரை நாம் ஏமாத்தினோம்னா நாம பதிலுக்கு ஏமாறணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிறது. அந்த எப்படி நாம அந்த கடைசியில் அந்த விஷயத்த சாரத்தை சொல்றோமோ அது மாதிரி சொல்லக்கூடியது புராணங்கள் தான். இது தர்மத்தை சொல்லும், கர்மத்தை சொல்லும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.